இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் திருத்தூதர் யாக்கோப் எழுதிய திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த திருமுகம் விசுவாசத்தை செயலில் காட்டுவதையும் சோதனைகளை பொறுமையுடன் எதிர்கொள்வதையும் மையமாக கொண்டது. இது நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான கிறிஸ்துவ ஒழுக்கங்களை மிக தெளிவாக விளக்குகின்றது. இப்பொழுது அதிகாரம் வாரியாக விளக்கங்களை பார்ப்போம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-12. சோதனைகளும் பொறுமையும். வாழ்க்கையில் வரும் இன்னல்களை கண்டு துவண்டு விடாமல் அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் சோதனை நமக்கு பொறுமையை தருகின்றது. இதன் மூலம் நாம் கற்கும் ஆன்மீக பாடம், செல்வம் நிலையானது அல்ல, உண்மையான செல்வம் தேவன் தரும் முடிவில்லா வாழ்வாகும். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 19-27. இறைவார்த்தை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதோடு நில்லாமல் அதன்படி வாழ வேண்டும். வார்த்தையை மட்டும் கேட்டு அதன்படி வாழாதவன் கண்ணாடி முன் தன் முகத்தை பார்த்துவிட்டு அதை மறந்துவிட்டு இருப்பவனுக்கு சமம் ஆகும். வாழ்க்கை பாடம், ஏழைகளையும் அனாதைகளையும் கவனிப்பது கடவுளுக்கு உகந்த தூய செயலாகும். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14-26. விசுவாசமும் செயலும். யாக்கோப்பு திருமுகத்தின் மிக முக்கியமான பகுதி இதுவாகும். செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் ஆகும். Faith without work is dead. ஆன்மீக பாடம் ஆபிரகாம் மற்றும் ராகாப் ஆகியோரின் உதாரணங்களை மூலம் விளக்குகின்றார். ஒருவரின் விசுவாசம் அவர் செய்யும் நற்செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றது என்பதை யாக்கோப்பு நமக்கு வலியுறுத்தி கற்பிக்கின்றார். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-12. நாவை அடக்குதல். சிறிய சுக்கானை கொண்டு பெரிய கப்பல் திசை மாறுவது போல மனிதனின் நாவு உடலின் மிக சிறிய உறுப்பாக இருக்கின்றது. இருந்தாலும் அது பெரிய காரியங்களை செய்கின்றது. ஆன்மீக பாடம், மனித நாவால் தேவனை துதிக்கவும் முடியும், அதே நாவால் பிறரை சபிக்கவும் முடியும். ஒரே நாவில் இருந்து நன்மையும் தீமையும் வரக்கூடாது என்று எச்சரிக்கின்றார். அதிகாரம் 4, இறைவார்த்தை 1-10. உலக ஆசைகளும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும். மனிதர்களிடையே ஏற்படும் சண்டைகளுக்கும் பொறாமைகளுக்கும் காரணம் அவர்களின் சுய ஆசையே. இதன் மூலம் யாக்கோப் நமக்கு கற்பிக்கும் ஆன்மீக பாடம், உலகத்தை நேசிப்பதை விட தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நின்றால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்கின்றார். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 7-20. பொறாமையும் ஜெபமும். இயேசுவின் வருகை அண்மையில் இருப்பதால் விசுவாசிகள் துன்பத்திலும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். ஆன்மீக பாடம், நீதிமான்களின் ஜெபம் வல்லமையுள்ளது. அதே வேளையில் நோயுற்றுக்காக ஜெபிக்க வேண்டியது நமது கடமையாகும். மூப்பர்களை அழைத்து அவர்கள் மீது எண்ணெய் பூசி தலை மீது கையை வைத்து ஜெபிக்கும் போது அவர் ஆவிக்குரிய சுகத்தை பெறுகின்றார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, யாக்கோப் திருமுகம் நமக்கு கற்பிக்கும் பாடமானது நமது விசுவாச வாழ்க்கையில் வரும் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமது செயலில் நாம் சான்று பகரும் போது இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக, சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ முடியும் என்பதை யாக்கோப்பு இந்த திருமுகத்தின் வழியாக கற்பிக்கின்றார். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.